இந்த உலகத்தெல்லாம் நமக்கு படைச்சாரு ஆண்டவரு. என்னத்தை படைச்சாரு? வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, கடலை படைச்சாருங்க, கல்ல படைச்சாரு. பாருங்க, எல்லாம் இந்த ராஜ்யத்துல கல்ல படைச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய அழகழகான கல்லெல்லாம் பாத்தீங்களா? அவர் எல்லாம் அவர் படைப்பின் சிருஷ்டி தான். அவர் சிருஷ்டிகர். இதெல்லாத்தையும் படைச்சிருந்த எல்லாமே அவர் தான். ஆனா ஆதியில என்னத்தை உண்டாக்குனார்? வானத்தை உண்டாக்கினார். என்னத்தை உண்டாக்கினார்? வானத்தை உண்டாக்கினார். கீழே அதுக்காக மனுபுத்திரனுக்காக, நமக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த பூமியை உண்டாக்கினாருங்க. சந்தோஷமா இந்த பூமியை உண்டாக்கினார். அதுதான் அந்த கடற்கரை பகுதி. பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பாத்தீங்களா? அவர் என்னத்தை சிருஷ்டித்தாரு? வானத்தையும் சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார். இப்படி அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இந்த பூமி யாருமே இல்ல, யாருமே இந்த பூமியில இல்ல. ஆனா படைச்சிட்டார். என்ன பண்றது? மனிதனை உண்டாக்கணுமே. பூமியை படைச்சிட்டாரு, மனிதனை உண்டாக்கணுமே. அதுக்காக தாங்க ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனாருங்க. ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதோ தோட்டத்தை ஒண்ணு உண்டாக்கினார். அதே போல அவரு சந்தோஷமா இருப்பதற்காக தன்னுடைய பிள்ளைகள், படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகளாம், நம்ம படைக்கப்பட்ட பிள்ளைகளாம் சந்தோஷமா இருந்த பூமியை உண்டாக்கி, ஆனா கடலையும் படைச்சது அவர் தாங்க, காற்றையும் படைச்சது அவர் தான், எல்லாத்தெல்லாம் படைச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இப்ப எப்படியாப்பட்ட ஒரு சிருஷ்டிகர் அவரு! எவ்வளவு ஞானமுள்ள தெய்வம்! நம்மலாம் சொல்றோம், நம்ம ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறோம், 2 பிள்ளைய வளர்க்க முடியாதுங்கிறோம். ஆனா அவரு சகல மனிதர்களையும் உண்டாக்கப்படி என் பிள்ளைகள் சொல்றாரு. எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள்ங்கிறாரு. சந்தோஷப்படுத்துறார். இப்ப யார போய் கூப்பிடணும்? ஏசப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்க, என் பிள்ளைகளோடு பேசுங்க, நீங்க வாங்க ஏசப்பா, இந்த காலை வேளையில வாங்க, நீங்க என்னோட இடைப்படணும். எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த வேலையெல்லாம் நீங்க பேசணும் ஏசப்பா, அப்பொழுதுதான் இந்த பூமியை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்றார். என்னிடத்துல நிறைவான ஆவி உடத்துல இருக்கும் பொழுது இந்த பூமி முழுவதும் சுற்றி திரிவாய், தேசமங்கும் சுற்றி திரிவாய். தேசம் முழுவதும் வானத்துக்கும் பூமியும் கொடுத்தவர் ஆண்டவர் சுற்றிலும் சுற்றி திரிவார். ஆவியானோட கிருபையும் மகிமை எப்பொழுது சதா காலங்கள் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.